ஓம் சாந்தி. 28/11/2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இது கண்ணாமூச்சி விளையாட்டு. நீங்கள் அடிக்கடி தந்தையை மறந்து விடுகிறீர்கள். நிச்சய புத்தியுடையவர் ஆனீர்கள் என்றால் இந்த விளையாட்டில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். கேள்வி: இறுதி சமயத்தை பார்த்து கொண்டே குழந்தைகளாகிய நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? பதில்: உங்களுடைய கடமை தன்னுடைய படிப்பில் நல்ல விதமாக ஈடுபட்டு விடுவது. வேறு விஷயங்களில் போகக்கூடாது. தந்தை உங்களை கண்ணுக்குள் அமர வைத்து கழுத்து மாலையாக்கி கூடவே அழைத்து செல்வார். மற்றபடி அனைவரும் தம் தம் கணக்கு வழக்குகளை முடித்து கொண்டு செல்லதான் வேண்டும். தந்தை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார். முரளியின் பாடல்: தூர தேசத்தில் வசிப்பவரே. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். குறிப்பாக பாரதமும் பொதுவாக முழு உலகமும் அமைதி ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறது. இப்போது இதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உலகத்தின் எஜமானன்தான் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்கிறார். வந்து உலகத்தில் அமைதியை பரவச் செய்யுங்கள் என்று இறை தந்தையை தான் அழைக்க வேண்டும். யாரை அழைக்க வேண்டும் என்பதும் கூட பாவம் அவர்களுக்கு தெரியாது. முழு உலகத்தின் விஷயம் அல்லவா? முழு உலகத்திலும் அமைதி வேண்டுமென்று விரும்புகிறார்கள். இப்போது சாந்தியின் இடம் தனிப்பட்டது. அதாவது சாந்தியின் இடம் வேறு. அங்கே தந்தையும் ஆத்மாக்களாகிய நீங்களும் வசிக்கிறீர்கள். இதுவும் கூட எல்லையற்ற தந்தைதான் புரிய வைக்கிறார். இப்போது இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அநேக தர்மங்கள் இருக்கிறது. ஒரு தர்மம் ஏற்பட்டுவிட்டால் அமைதி ஏற்படும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அனைத்து தர்மங்களும் இணைந்து ஒன்றாக முடியாது. இப்போது அமைதி, சுகம், செல்வம் நிறைந்த ராஜ்யத்தை தந்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அதாவது ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. இதற்கு முன்பு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. இப்போது தந்தை புரிய வைத்திருக்கிறார். ஆத்மா எவ்வளவு கல் புத்தியாகி விடுகிறது. கல் புத்தி மற்றும் தங்க புத்தி என்று பாரதத்தில்தான் பாடப்படுகிறது. பாரஸ்நாத்தின் கோவிலும் இருக்கிறது. அதாவது பாபா பாரதத்தில் வந்து கல் புத்தியுடைய ஆத்மாக்களை எல்லாம் தங்க புத்தியுடையவர்களாக ஆக்கிட்டார். அதனால இங்கே தான் பாரஸ்நாத் கோவிலும் இருக்கு அப்படின்றார். நாம் அனைவரை விடவும் அதிகமாக பக்தி செய்திருக்கிறோம். ஆகையால் நாம் தான் முதலில் தந்தையிடம் வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிறகு நாம் தான் ராஜ்யத்தில் வருகிறோம். எனவே குழந்தைகள் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும். இப்போது நாம் சீக்கிரமாக புதிய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று குழந்தைகளின் மனம் விரும்புகிறது. முயற்சிக்கான யுக்தியை தந்தை மிகவும் எளிமையாக புரிய வைக்கிறார். பக்தியிலும் முயற்சி செய்கிறார்கள் அல்லவா? நிறைய பக்தி செய்பவர்களின் பெயர் பிரபலமாகிறது. பல பக்தர்களின் தபால் தலையை கூட வெளியிடுகிறார்கள். ஞான மாலையை பற்றி யாருக்கும் தெரியாது. முதலில் ஞானம், பிறகு பக்தி.
இது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. பாதி சமயம் சத்யுகம் மற்றும் திரேதா யுகமாக இருக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆசிரியர் எப்போதும் முழு ஞானம் உள்ளவராக இருப்பார்கள். இவர் எல்லையற்ற ஆசிரியர், நீங்கள் எல்லையற்ற மாணவர்கள். மாணவர்கள் வரிசை கிரமமாக தான் தேர்ச்சி அடைவார்கள். எப்படி உலகத்தில் ஆசிரியர்களுக்கு அந்த சப்ஜெக்டினுடைய முழு நாலேஜ் இருக்கும், அதுபோல் பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார், நான் எல்லையற்ற ஆசிரியர், இந்த எல்லையற்ற உலகத்தினுடைய முழு ஞானமும் என்னிடம்தான் இருக்குது, நீங்கள் எல்லையற்ற மாணவர்கள் அப்படின்றார். நான் தான் உங்களுக்கு இதை கொடுக்க முடியும். ஆத்மாவை பற்றியோ பரமாத்மாவை பற்றியோ பிறவிகள் பற்றியோ யுகங்களை பற்றியோ முழு ஞானமும் ஒரு சிவபாபாவிடம்தான் இருக்கு அப்படின்னு சொல்றார். மனிதர்களுடைய ஆத்மா 84 பிறவிகள் எடுத்திருக்கிறது. எனவே இந்த நடிப்பை நடித்து நடித்து ஒரேயடியாக களைத்து விட்டிருக்கிறார்கள், துக்கமானவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். படிகளில் இறங்கியபடி சதோ பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானம் ஆகிவிட்டிருக்கிறார்கள். தந்தை பிறகு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக்குகிறார். அரை கல்பத்திற்கு பிறகு பழைய உலகம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் வியாபாரிகள் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைகிறார்கள். அதற்கும் அர்த்தம் இருக்கிறதல்லவா? அதற்கு ஸ்ரீ கணேஷ் என்று சொல்கிறார்கள், அதாவது பிள்ளையார் சுழி என்று சொல்லிவிடுகிறார்கள். கணேசரை பிறகு விக்னங்களை அளிக்கக்கூடிய தேவதை என்று நினைக்கிறார்கள். இப்போது தீபாவளி கொண்டாடுகிறார்கள். உண்மையில் உண்மையான தீபாவளி என்பது நினைவு யாத்திரைதான். அதன் மூலம் ஆத்மாவின் ஜோதி 21 பிறர்களுக்கு ஏற்றப்பட்டு விடுகிறது. மிகவும் அதிக வருமானம் ஏற்படுகிறது. அதனால்தான் இந்தியாவில் வடநாட்டில் வியாபாரிகள் தீபாவளிக்கு புது கணக்கு வைப்பாங்க. இப்போது புதிய உலகத்திற்கான உங்களுடைய புதிய கணக்கு தொடங்குகிறது. எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும். 21 பிறவிகளுக்கான கணக்கை இப்போது சேமிக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆத்மா என்று புரிந்து கொண்டு கேட்டீர்கள் என்றால் தந்தை நமக்கு கற்பிக்கிறார் என்ற குஷியும் இருக்கும் என்று தந்தை குழந்தைகளுக்கு இப்போது புரிய வைக்கிறார். துக்கத்தில் மனிதர்கள் தந்தையை நினைவு செய்கிறார்கள், பிரம்மாவை அல்ல. ஓ பகவானே என்று அழைக்கிறார்கள், ஓ பிரம்மா என்று அழைப்பதில்லை. சுகத்தில் இருக்கும் போது யாரையும் நினைவு செய்வதில்லை. அங்கே சுகமே சுகமாக இருக்கும். இது கூட யாருக்கும் தெரியாது. இந்த சமயத்தில் 3 தந்தையர் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பக்தி மார்க்கத்தில் லௌகீக மற்றும் பாரலௌகீக தந்தையை நினைவு செய்கிறார்கள். சத்யுகத்தில் லௌகீக தந்தையை மட்டும் நினைவு செய்கிறார்கள். சங்கம யுகத்தில் மூவரையும் நினைக்கிறார்கள். லௌகீக தந்தையும் இருக்கிறார், ஆனால் அவர் எல்லைக்குட்பட்டவர் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். அவரிடம் இருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. இப்போது நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார். அவரிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆன்மீக தந்தையிடமிருந்து நமக்கு இந்த பதவி கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
இப்படி சிந்தனை கடலை கடைய வேண்டும். மனதை வென்றால் வெற்றியே வெற்றி, மனதிடம் தோல்வி அடைந்தால் தோல்வியே தோல்வி என்று பாடப்பட்டிருக்கிறது. உண்மையில் மாயையின் மீது வெற்றி என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனதை வெல்ல முடியாது. அதாவது பாபா எந்த அர்த்தத்துல புரிய வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, உலகத்துல மனதை வென்றால் வெற்றியே வெற்றி, மனதிடம் தோல்வி அடைந்தால் தோல்வியே தோல்வி அப்படின்னு சொல்றாங்க. மனதை நீங்க ஜெயிக்க முடியாது, அது எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்கும். மற்றபடி மாயையின் மீது வெற்றி அடைந்தால் வெற்றியே வெற்றி, மாயாவிடம் தோல்வி அடைந்தால் தோல்வி அப்படின்னு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா விகாரங்கள் மீது வெற்றி அடையணும். எண்ணங்கள் நமக்கு வேணும் தானே, தினசரி காரியங்கள் செய்யறதுக்கும் எண்ணங்கள் வரும் தானே. அதனால எண்ணங்கள் இல்லாம அப்படியே இருக்க முடியாது, விகார எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அப்போ மாயாவின் மீது வெற்றி அடைந்தால் நமக்கு அந்த எண்ணங்கள், விகார எண்ணங்கள் வராது. ஆகையால பாபா மாயாவின் மீது வெற்றி அடைந்தால் வெற்றியே வெற்றி, மாயாவிடம் தோல்வி அடைந்தால் தோல்வியே தோல்வின்னு இருக்கணும்ன்றார். நீங்கள் இப்போது சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை கோருகிறார். ஆத்மாவின் சுய தர்மம் அமைதியாகும். மற்றபடி அமைதியை எங்கு சென்று தேடுவார்கள்? உலகத்துல தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு பாபா சொல்றார், எங்க போய் தேடுறீங்க? உங்களுக்குள்ளேயே அமைதி இருக்கு, சுய தர்மத்துல அமருங்க, உங்களுடைய சுய தர்மமே அமைதி அப்படின்னு சொல்றார். ஆத்மா அபிமானி ஆகுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று வேறு யாரும் சொல்ல முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நினைவு யாத்திரையில் இருந்து உண்மையிலும் உண்மையான தீபாவளியை தினமும் கொண்டாட வேண்டும். 21 பிறவிகளுக்காக தன்னுடைய புதிய கணக்கை சேமிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், டிராமாவின் ரகசியத்தை புத்தியில் வைத்து படிப்பை தவிர வேறு எந்த விஷயத்திலும் போகக்கூடாது. அனைத்து கணக்குகளையும் முடிக்க வேண்டும். வரதானம். ஆன்மீக தன்மையின் மூலம் வீண் விஷயங்களின் ஸ்டாக்கை முடிக்கக்கூடிய குஷி என்ற பொக்கிஷத்தினால் நிறைந்தவர் ஆகுங்கள். ஆன்மீக தன்மையின் மூலம் வீண் விஷயங்களின் ஸ்டாக்கை முடித்து விடுங்கள். இல்லையென்றால் ஒருவருக்கொருவர் அவகுணங்களை வர்ணனை செய்து வியாதியின் கிருமிகள் வாயுமண்டலத்தில் பரவிவிடும். இதனால் சூழ்நிலை சக்திசாலியாக ஆகாது. அநேக ஆத்மாக்கள் அநேக உணர்வுகளுடன் உங்களிடம் வருவார்கள். ஆனால் உங்களிடம் இருந்து சுப பாவனைக்கான விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும். எப்போது தன்னிடம் குஷிக்கான விஷயங்களின் ஸ்டாக் சேமிப்பாகி இருக்குமோ அப்போதுதான் இது நடக்கும். ஒருவேளை ஒருவரை பற்றி ஏதாவது வீண் விஷயங்கள் இருந்தது என்றால், எங்கு விஷயங்கள் இருக்கிறதோ அங்கு தந்தை இருக்க மாட்டார், பாவம்தான் இருக்கும். ஹிந்தியில் ரைமிங்காக இருக்கு. பாப் பாப். பாப் அப்படின்னா தந்தை, தந்தை இருக்கிற இடத்துல பாப் இருக்காது, பாவங்கள் இருக்காது. பாவங்கள் இருக்கிற இடத்துல பாப் தந்தை இருக்க மாட்டார். ஸ்லோகன். நினைவு என்ற ஸ்விட்ச் ஆன் ஆகி இருந்தால் மூட் ஆஃப் ஆகாது. அவ்யக்த சமிகை.
எந்த அளவிற்கு பிஸியாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு இடையிடையில் இந்த பயிற்சி செய்வது மிகவும் அவசியமாகும். பிறகு சேவையில் அவ்வப்பொழுது என்ன களைப்பு ஏற்படுகிறதோ, சில நேரம் தங்களுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் வந்து விடுகிறதோ அவை இருக்காது. ஒரு வினாடியில் விடுபடுவதற்கான பயிற்சி இருந்தது என்றால் எந்த விஷயம் நடந்தாலும் ஒரு வினாடியில் தன்னுடைய பயிற்சியின் மூலம் அந்த விஷயங்களிலிருந்து தூர விலகி விடுவீர்கள். நினைத்தீர்கள் ஆகிவிட்டீர்கள் என்று இருக்கும். யுத்தம் செய்ய வேண்டி இருக்காது. ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலி